எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேப்ப மரம். காம்பவுண்ட் செவர் கட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் காம்பவுண்ட் செவர் கட்டினோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க வயர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுனால எங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்கள நீங்கள் வயர் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த வயர் போகிறது தெரியும். சரி அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, மரம் திடீர்னு காற்றுக்கு அடித்து உடஞ்சி விழுந்தா வயரெல்லாம் போயிடும்னு சொல்லிட்டு, அம்மா இந்த பிரச்சனையும் வேணாம் நம்ம வெட்டிக்கலாம் சொல்லி வெட்டிட்டோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் 4 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா, இது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு நல்லா பெருசாக தழைஞ்சு நல்லா தழைஞ்சிருச்சுங்க. இந்த மரத்தை பார்க்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா 10 கண்டுக்கு பக்கமாக பப்பாளி மரமும் நல்லா பழுத்துருச்சுன்னா நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா அப்படி இனிப்பாக நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குங்க. அப்புறம் தென்னை மரம் இருக்குது, வாழைக்கண்டு இருக்குது. எத்தனை மரங்கள் வீட்டை சுற்றி இருந்தாலும் இந்த வருஷம் எங்களுடைய வேப்ப மரத்தை வெட்டினதுனால எங்களால் வெயிலில் இருக்கவே முடியலங்க. வீட்டுக்குள்ளே பயங்கரமான அனல் மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப எங்கள் வேப்ப மரத்தை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் மறுபடியும் எங்கள் வேப்ப மரம் எங்களுக்கு திரும்ப கிடச்சதில்ல. எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்த வருஷம் வெயிலுக்கெல்லாம் எங்கள் வேப்ப மரம் எங்களுக்கு வெயிலில் இருந்து எங்களுக்கு முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களுக்கு சந்தோஷமாக எந்த ஒரு மரத்தையும் ஈஸியாக வெட்டிடலாம். ஆனால் அது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாளாகுது, எத்தனை வருஷமாகுது.